தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரியுடைய உஜ்வாலா யோஜனா திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது 6 சிலிண்டர் வரையும் உங்களுக்கு மானியத்துல வழங்கப்படும். இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்போது வேணாலும் வந்து இணைந்து கொள்ளலாம். அதுலயும் இந்த மாச கடைசி வரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க ஆன்லைன்லயே வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம காட்டக்கூடிய அந்த வெப்சைட் தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இதுதான் வரும். இதை ஓபன் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அப்படி இல்லாட்டாலும் டைரக்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்காகத்தான் இவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வீட்டு பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மானிய விலையில வந்து சிலிண்டர் கொடுக்குறாங்க. சரி, பெண்கள்னாலும் 18 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும், இந்தியாவுக்குள்ள இருக்கணும். இந்தியாவை சேர்ந்தவங்களா இருந்தா போதும், அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமே கொடுக்குறாங்க. 18 வயசுக்கு மேல இருந்து வந்து கொடுக்குறாங்க, பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இந்தியா முழுவதுமே வந்து இருக்கக்கூடிய பெண்கள் அப்ளை பண்ணலாம். இன்னும் வந்து இது வாங்கணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே வந்து ஆண்டுதோறும் வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து 1 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கிட்டு தான் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் கொடுத்தோம்னாவோ இல்ல VAO வந்து கையெழுத்து வாங்கி கொடுத்தாலோ நம்ம வந்து இதை வாங்கி கொள்ள முடியும். இதை வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும், பேங்க் பாஸ்புக் வேணும். ஏன்னா வந்து எந்த நபருக்காக வந்து அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய தனி உரிமை தான் வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதனுடைய அடையாளம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்மா கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா காசாதான் வரும், டைரக்டா சிலிண்டரா வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பேங்க்குடைய பாஸ்புக் எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுடைய வருமானத்தை நீங்க ப்ரூஃப் பண்ணக்கூடிய வருமான சான்றிதழ் கொடுக்கணும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கான்டாக்ட் பண்றதுக்கான போன் நம்பர் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். சரி, இது எப்படி வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 6 சிலிண்டர் வரை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்குது. இதை இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 சிலிண்டராக மாத்த போறதாகவும் தகவல் வந்திருக்கு. 6 சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன கணக்குனா, நீங்க வந்து புக் பண்ணி வாங்கிடணும். வாங்கும் போது நீங்க சிலிண்டருக்கு உண்டான நியாயமான விலையை கொடுத்து இப்ப என்ன விலைக்கு விக்குதுங்க அதே விலைக்கு தான் வாங்குவீங்க. அது 1000 ரூபானா 1000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிடுவீங்க. வாங்கினதுக்கு பிறகு நீங்க வாங்கிட்டீங்கன்னு கணக்கு வரும் இல்ல, வாங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த மானியத்தை வந்து அக்கௌண்ட்ல போடுவாங்க. எவ்வளவு போடுவாங்கன்னா 300 ரூபாயில இருந்து ஒரு 350 ரூபா வரையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மானிய விலையை போடுவாங்க. அப்போ ஒரு சிலிண்டருக்கு ஒரு 350 ரூபா வரையும் வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல விழுகும். இது வந்து சிலிண்டருக்கு நீங்க வாங்கினதுக்கு பிறகு உங்க அக்கௌண்ட்ல விழுதுரும். அதே சமயத்துல இதை அப்ளை பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலிண்டர் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருவாங்க. அந்த சிலிண்டரை வாங்கிட்டு தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், மாத்தணும். நம்ம எப்பவுமே பொதுவா வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டுல சிலிண்டர் எல்லாம் வாங்கிருப்போம், மாத்துவோம்ல தீர்ந்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து கொடுத்துருவாங்க இந்த திட்டத்துல. அதுக்கப்புறம் அது தீர்த்தணும் மாத்தும் போது நம்ம காசு கொடுத்து வாங்குவோம், அதுக்கு தனியா மானியமும் கொடுத்துருவாங்க. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸ் சிலிண்டரும் கிடைக்கும், மானியமும் கிடைக்கும். வருஷத்துக்கு 6 இருந்துச்சு, இப்ப 4 மாத்திருக்காங்க. 4 சிலிண்டர் வரையும் மானியம் வாங்கிக்கலாம். அதுக்கு மேல வாங்கினோம்னா நமக்கு மானியம் கிடைக்காது. பொதுவா இவங்க என்ன கணக்குல கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப செலவெல்லாம் கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வருஷத்துக்கே வந்து ஒரு 6க்குள்ளதான் வந்து தேவைப்படும் அப்படிங்கக்கூடிய கணக்குல தான் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்பெனி, இந்த பாரத் கேஸ், இந்தியன் கேஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க உள்ள போய் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்துக்கு போய்க்கலாம். இல்லாட்டினா பக்கத்துல இருக்கக்கூடிய கேஸ் ஆபீஸ்க்கே நீங்க போய் என்ன பண்ணலாம், சிலிண்டர் ஆபீஸ்க்கே போய் அது மூலமாவும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இன்னுமே அவைலபிளா இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல வந்து இங்க தமிழ்நாட்டுல 6 சிலிண்டர் ஃப்ரீ தரேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, அதை பத்தியான அறிவிப்பு எதுவுமே இதுவரையும் கொடுக்கல. காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், மகளிர் உரிமை தொகையை இன்னும் கொடுக்கல. கடந்த பழைய 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காங்களோ தவிர புது ஆட்களை சேர்த்துல 2500 ரூபாய் இன்னும் கொடுக்கல. அது இல்லாம வெள்ளை அறிக்கையெல்லாம் சப்மிட் பண்ணி நிதி ரொம்ப வந்து நெருக்கடியா இருக்குது, 13 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு சிலிண்டர் இதெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து லேட்டா வர்றப்போ இல்ல வந்து குறைந்த நபர்களுக்கு தான் வருவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லாம் வரமாட்டாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க தான் அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே வருவாங்கங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம்.